வணக்கம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 145, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 35 மற்றும் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 5 எனில் ஏ மைனஸ் பி காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஏபி எல்லாம் பார்த்து பயப்பட வேணாம், ரொம்ப ஈஸியான கணக்கு தான். நமக்கு கொஸ்டின்ல ஏ ஸ்கொயரும் இருக்கு, பி ஸ்கொயரும் இருக்கு, ஏ பிளஸ் பியும் இருக்கு. அப்ப நம்ம இங்க ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அது என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இதான் அந்த ஃபார்முலா. இப்ப பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க ஏ ஸ்கொயர் இருக்கா, ஏ ஸ்கொயர் நமக்கு என்ன இருக்கு 145 இருக்கு. என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா 145 போட்டுக்கலாம். அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்து இங்க பி ஸ்கொயர் இருக்கா, பி ஸ்கொயர்னா என்ன இருக்கு, பி ஸ்கொயர்னா 35 இருக்கு, 35. அடுத்து இங்க ஈக்குவல் இருக்கு, எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து இங்க ஏ பிளஸ் பி இருக்கு, நமக்கு ஏ பிளஸ் பி வந்து 5 இருக்கா, என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா 5 போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு ஏ மைனஸ் பி இருக்கு, நமக்கு அது கொடுக்கல, என்ன பண்ணலாம், அப்படியே எழுதிக்கலாம் ஏ மைனஸ் பி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 145 இருந்து 35 கழிக்கலாம். முதல்ல 5 கழிக்கும் போது 140 வரும், அப்ப 30 கழிக்கும் போது 110 வரும். 110 ஈக்குவல் இங்க 5, இங்க ஏ மைனஸ் பி இருக்கும். இப்ப நமக்கு தேவையானது ஏ மைனஸ் பி தான். என்ன பண்ணலாம்னா இந்த 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரலாம். 5 இங்க பெருக்கல்ல இருக்கு, அப்ப இங்க வரும்போது வகுத்தலா வருமா, அப்ப நமக்கு 110/5 ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு வரும். இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. ஓரஞ்சு 5, 11 நமக்கு 2 முறை இருக்குது, 10 மிச்சம் 1க்கு 10னா நமக்கு 2 முறை இருக்கு. அப்ப நமக்கு மிச்சம் 22 வருது. அப்ப நமக்கு ஏ மைனஸ் பியோட வேல்யூ 22. நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட ஏ பிளஸ் பியோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.